சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கயல், 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 உனக்கு ஒன்றும் ஆகல. நீ நல்லாதான் இருக்க. நான் உன்னை விட்டு போயிடுவேன்னு ரொம்ப பயந்துட்டியா? நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவுமே ஆகாது. உன்னை விட்டுட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். உன்னை இந்த நிலைமையில பார்க்கும்போது எனக்கு என் மேல கோபம் வருது. ஏய், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? இல்ல கயல், என்ன பார்க்க வந்ததுனால தானே உனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போ நீ என் பக்கத்துல இருந்ததுனாலதான் இப்ப நான் முன்னாடி உயிரோட இருக்கேன். நீ என் மேல வச்சிருக்கிற காதல் தான் என் உயிரை காப்பாத்தி இருக்கு. இல்ல கயல், தெரு தெருவா பைத்திய மாதிரி சுத்திட்டு இருந்தவன நீதான் உயிர் பொழைக்க வச்சிருக்க. ஆண்டி, மூர்த்தி, அப்பா எல்லாரும் என்கிட்ட ஆறுதலா என்ன பேசினாலும் அது கவனத்திலேயே இல்லை. புத்தியும் மனசும் உன்னை மட்டுமே தேடுது. கயல், இந்த உலகமே துணையா இருந்தாலும் நமக்கானவ பக்கத்துல இல்லைன்னா இங்க ஒவ்வொரு ஆம்பளையுமே அனாதைதான். அழாத, அழாத கையில், அழாத. என்னால இதை தாங்கிக்க முடியாது. நீ அழுதா எனக்கு தான் வலிக்கும். நீ கண் முழிச்சு என்ன பார்க்கணும்னு தான் இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்த. என் வேண்டுதல் பொய்ய ஆகல. கடவுள் உன்னை காப்பாத்திட்டாரு. நீ பழைய மாதிரி சிரிச்சுக்கிட்டு என்கிட்ட பேசணும். அப்பதான் என்னால முழுசா ரிலாக்ஸா இருக்க முடியும். என் அப்பா சொல்ற மாதிரி என் உயிர் என்கிட்ட இல்ல கயல், அது உன்கிட்டதான் இருக்கு. இங்க பாரு, இனி எப்பவுமே கல்யாணத்தை பத்தி பேசி உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன். காலம் முழுக்க உன் கூடவே இருக்கணுங்கிறத தாண்டி எனக்கு வேற எந்த ஆசையும் கிடையாது கயல். என்ன அனாதை மட்டும் ஆய்க்கிறாத கயல். நீ இல்லாத வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்க முடியல. நான் வேண்ட அந்த கடவுள் 100 வருஷம் வரைக்கும் உன்னை ஆரோக்கியமா வச்சிருக்கணும். அத ஒண்ணுதான் நான் அவர்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். என் உடம்புல என் உயிர் இல்லைனாலும் கடைசி வரைக்கும் கூடவே தான் இருப்பேன். என் ஆன்மா உன்னை சுத்தியே தான் இருக்கும். ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? உனக்கு ஒண்ணும் ஆகாது. நம்ம 2 பேரும் சந்தோஷமா வாழ்வோம். எழில், என் அம்மா, அண்ணன், தங்கச்சிங்கெல்லாம் எங்க இருக்காங்க? எல்லாரும் வெளியதான் இருக்காங்க. நான் வேணா கூப்பிடவா?
அப்புறமா பேசிக்கிறேன். அவங்க யாரையும் என்னை நினைச்சு பயப்பட வேண்டான்னு சொல்லு. சரி, ஓகே. என்னோட வாழ்க்கை துணையா என் இடத்துல இருந்து நீதான் அவங்கள தைரியப்படுத்தணும். சொல்லு கயல். எழில், ஐ லவ் யூ.